ஒரு படம் எடுத்து ஜெயிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. கடைசியில் அதை ஜெயிச்சும் காட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிறையா பேர் போராடிட்டு இருக்காங்க இல்லையா, படம் எடுக்கணும், டைரக்ஷன் ஆகணும், ஆக்டர் ஆகணும், அவங்கெல்லாம் வந்து இந்த படங்களை பார்த்தா கண்டிப்பாக ஒரு முயற்சி பண்ணி கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பாசிட்டிவ் மைண்ட் வரும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சத்தியமாக நம்பவே முடியல. ஏன்னா அவர் ஒரு காமெடியனாக தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே வந்து அவர்னால ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு நடிக்க முடியுங்கிறது, அவருக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குங்கிறதே எங்களுக்கே இன்னைக்கு தான் தெரியும். எல்லாரையும் அளவச்சு அனுப்பிச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ நல்ல படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆமாம் ஆமாம், நார்மல் ஆடியன்ஸுக்கு போய் சேர்றது ரொம்ப கஷ்டம் தான் என்கிட்ட கேட்டால். ஏன்னா நம்ம ஊர் மக்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி கதை அம்சம் உள்ள படத்தை எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து விரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இறங்கி வரணும். ரொம்ப கமர்ஷியலாக பெரிய ஹீரோ நடித்தா மட்டும் தான் பார்ப்போன்னு இல்லாமல் இது போல் படங்களை வெற்றி படமாக்கும் போது இந்த மாதிரி வளரும் இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய அது சப்போர்ட்டாக இருக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படம், கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சினிமாக்காருடைய வழியை ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் நாங்கள் மீடியாவில் இருக்க எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு காமெடியன்ஸ்குள்ளேயும் ஒரு எமோஷனல் ஒன்று இருக்கும், அவனுக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான் அப்படின்ட்டு. பட் சில இடங்கள்ல என்னென்னா காமெடினா வெறும் காமெடினா மட்டுமே பார்ப்பாங்க. பட் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாற்றம் எல்லார் மனதிலையும் வரும். பெஞ்சமின் சாராக இருக்கட்டும், கொட்டாச்சி அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே அதை தாண்டி எமோஷனலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு வரும், அவருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. உண்மையிலே அந்த ஃபீலெல்லாம் நல்லா கொடுத்துருக்காரு. ஆச்சரியமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. வெரி நைஸ் மூவி, எல்லாரும் பார்க்கணும். ஒரு சினிமா உதவி இயக்குனருடைய வழியை சொல்லிருக்கிற படம். நல்லபடியாக கொட்டாச்சி வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கா. அப்படியே மிக சிறப்பான படமாக இருக்குது. நல்ல ஃபீல் குட் மூவி இது. ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும். பெரிய வெற்றி படமாக மாற்றுங்க. இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள படங்கள், நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் வெளியில் வரும். தேங்க்யூ. அந்த அளவுக்கு வலிய வேதனையோடு எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையான படம், ரொம்ப நல்ல படம். எல்லாரும் இதை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அதுவும் ஒரு தாயை பற்றி அவர் சொல்லியிருக்கிற விஷயம், இது சில வாழ்க்கையில் உண்மையாக நடந்த விஷயம். இதை எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது உண்மையான கதை. இது அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. படம் வேறு லெவல் சார், சூப்பர் சார். எல்லாம் ஆக்டிவாக இருந்துச்சு. அவரோட உண்மையான ஒரு நடிப்பு அப்படியே கொண்டாந்துருக்காரு. படத்தில் பார்த்துருக்கேன், ஆனால் இதில் உண்மையாக அவரோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. சீரியஸு காமெடி நான் வரைக்கும் எவ்வளோ பார்த்தது இல்லை ப்ரோ. ஆனால் சீரியஸாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குது ப்ரோ. அவரோட நடிப்பு அருமையாக இருக்குது. அவர் அப்படியே கேரக்டரை ஒட்டி போய் தான் நடிச்சிருக்காரு ப்ரோ. தரமாக இருக்குது. கொட்டாச்சி சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. படம் 2 ஹவர்லாம், ஆனால் படம் வந்து நல்ல கான்செப்ட். ஒரு சினிமாக்காரங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அதை யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. 2 சாங் இருக்குது படத்தில். நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில். படம் எல்லோரும் பார்க்கலாம். என்ன மெசேஜ்? ஒரு சினிமாவில் வந்து ஒரு டேரக்டராக எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த கருவை வச்சு படம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடின்னு சொல்ல முடியாது. இந்த படத்தில் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு கமர்ஷியலாக பண்ணியிருக்காரு படம். விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை கதை வெளியே சொல்லணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. விவசாயிகளில் வந்து எந்த மாதிரியான பிரச்சனையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு எப்படி கடைசி விவசாயி ஒரு கதையோ அதே போல் வந்து இந்த படமானது கழுமரங்கிறது வந்து ஒவ்வொரு இயக்குநர்களுடைய வலியும் வேதனையும் சுமந்திருக்கிற ஒரு படம். அதாவது முட்டை விடுற கோழிக்கு தான் வலி தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து வேற ஒரு விஷயம். ஆனால் ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா, வேதனை பண்ணணுமான்னு நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கதை திருட்டுங்கிறது ஒன்று நடக்காது. அப்படி திருட்டு நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எதை வேணாலும் திருடலாம், கற்பனையை திருடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கதை திருட்டு வந்து இன்றைக்கி சமூக சிந்தனையோட செயல்படாத பல நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கதையை எடுத்துகிட்டு டிங்கரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ஒரு 10 சீனை மாற்றி விட்டோம்னா அவங்க கதையாக மாறிடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வலியும் வேதனையும் ஒரு கருவை சுமந்துட்டு இருக்க ஒரு தாய்க்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி அது கரு களைஞ்சா அந்த எவ்வளோ வலிக்குமோ அது மாதிரி ஒரு இயக்குனர் 10 வருஷம் 15 வருஷம் வந்து கதையை தனது வயிற்றில் சுமக்கிற மாதிரி சுமக்கிறாரு. அது களவு போகும்போது அவருக்கு என்ன வலி வலிக்கும், அதை வந்து இன்னொருத்தர் இனிஷியல் போட்டுக்கு நினைக்கும் போது என்ன வலி வலிக்குங்கிற அந்த விஷயத்தை இதை வந்து படத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க.
எதுக்காக நம்ம ஓடுறோம்? நம்ம குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஓடுறோம். ஆனால் சினிமாக்காரர்கள்லாம் பாருங்கள், ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலான்னு போகும்போது அங்கே யாரோ ஒருத்தர் மிஸ் ஆகிருப்பாங்க. அம்மா இறந்துருப்பாங்க, அப்பா இறந்துருப்பாங்க. இப்படி யாராவது குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தாங்கன்னா அது எவ்வளோ வலியும் வேதனையும் தருங்கிறது இந்த கழுமரம் சொல்லும். வெற்றி அடைஞ்சிடலாங்க. ஆனால் யாருக்காக நம்ம ஓடுறோமோ அவங்க இல்லாத போது அந்த வெற்றிக்கு என்ன வழி இருக்கும், என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் கழுமரம். தியேட்டர்லேயும் வருது, நம்ம ஓடிடியில் வருது. வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஓடிடியில் இது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிக்கணும். எல்லாரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.